السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والقرآن المجيد. الحمد لله. இன்றைக்கி நம்ம ஆஷுரா நோன்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஷுரா நோன்பு நம்ம ஏன் வைக்கிறோம், எந்த நாளில் வைக்கணும், எதுக்கு நம்ம 2 நாளாக வைக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஷுரா நோன்பு அப்படின்னு நம்மளுக்கு சொன்னாலே ஒரு வருட பாவங்கள் எல்லாமே இந்த நோம்பில் மன்னிக்கப்படும். இந்த நோம்பில் நம்ம நோன்பு வச்சோன்னா நம்மளோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், நல்ல பரக்கத் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் தான் நம்ம எல்லாரோட நினைவிலுமே இருக்குது. ஆஷுரா நோன்பு எந்த நாள்னு பார்த்திங்கன்னா முஹர்ரம் பிறை 10வது நாளில் தான் ஆஷுரா நோன்பு. அந்த நோன்பு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே வச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஒரு நாளில் வைக்கக்கூடிய நோன்பு எப்படி 2 நாளாக மாறிச்சு? ஒன்று 9-10 வைக்கணும், இல்லைன்னா 10-11 வைக்கணும். இது எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முஹர்ரம் 10ல் ஆஷுரா நோன்பு மாதிரி அவங்க நோன்பு வச்சுட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க, நம்ம தானே இந்த நோன்பு வச்சுட்டு இருந்தோம், யூதர்களும் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்ட இருந்து நம்ம மாறுபட்டு தெரியணும், அவங்கள மாதிரியே நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூதர்கள் ஏன் அந்த நோன்பு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் மக்கள்களெல்லாம் ஃபிரௌன்கிட்டருந்து காப்பாற்றணுன்னு கடலுக்கு பக்கத்தில் போய் நின்றுருக்காங்க. அவ்வளோ பெரிய கடல் பிளந்து நடுவில் பாதை ஏற்பட்டதாக அவங்க போயிருக்காங்க. அதுக்கு அந்த பாதை ஏற்படுறதுக்கு முன்னாடி மக்கள்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ரசூல்லா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம், ஆனால் இங்கே பார்த்தா எதுவுமே நம்மளால் போக முடியல, அதுக்கு நாங்கள் ஃபிரௌன்ட்ட அடி வாங்கிட்டாவது நாங்கள் இருந்திருப்போம் அப்படின்னு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அல்லாட்ட கேட்குறாங்க, அல்லா இது என்ன எனக்கு கடல் இன்னும் பிளக்கவே இல்லையே, நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த கடல் பிளந்து நடுவில் பாதை ஏற்பட்டு அதில் மக்கள்கள் எல்லாமே போயிருக்காங்க. அந்த கடலை தாண்டி மக்கள்கள்லாம் தாண்டி முடித்தோன்னா ஃபிரௌனும் அவங்களோட கூட்டமும் உள்ளே வரும்போது கடல்லாம் மூழ்கி ஃபிரௌன் அதிலேயே மூழ்கி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நிகழ்வை மையமாக வச்சு தான் யூதர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஆஷுரா நோன்பு முஹர்ரம் 10லேயே வச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள மாதிரியே நம்மளை வச்சு அவங்களோட இனம் மாதிரியே நம்ம தெரியும், அதனால் நம்ம அதுலேருந்து மாறுபட்டு தெரியணும்னு அவங்க வைக்கக்கூடிய ஒரு நாள் நோம்பு நம்ம 2 நாளாக வைக்கிறோம். நம்ம ஒரு நாள் வைக்கக்கூடாது, 2 நாளாக வைக்கிறோன்னு சொல்லிட்டு 9-10, 10-11 வைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இதில் சந்தேகம் என்னென்னா, ஆஷுரா நோம்புனாலே 9வது நாள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது தப்பு. 10வது நாள் தான் ஆஷுரா நோம்பு. நம்ம அதை 9-10 இல்லை 10-11 வைக்கிறோம். அதுக்கான ரீசன் இதுதான். அதுக்கான சாட்சிகளுக்கான ஹதீஸ் நிறையா இருக்குது. அபுல் ஹக்கீம் பின் அல் அர்து ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்றவங்க சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்தில் தலையணையை மேல் துண்டை தலையணையை வச்சு சாஞ்சிட்ருக்காங்க. அப்போது ஆஷுரா நோன்பு பற்றி அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, முஹர்ரம் மாதத்தில் முதல் பிறை பார்த்ததும் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள், நாட்களை எண்ணிக்கொண்டுட்டு 9வது நாளில் நோன்பாளியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த 9வது நாளில் தான் நோன்பு வச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அவங்களும் இந்த 9வது நாளில் தான் நோன்பு வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ருபைத் பின்த் முஅவ்வத் என்ற சஹாபி பெண்மணி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷுரா தினத்தில் ஒரு நாள் காலையில் அன்சாரின்ற கிராமத்துக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அப்போ அங்கே உள்ள ஆட்கள் எல்லாமே நோன்பு வச்சுருக்காங்க, பாதி ஆட்கள் நோன்பு வைக்கலை. அப்போ சொல்கிறாங்க, நோன்பு நோற்காதவரும் நோன்பு நோற்பாளிகளைப் போலேயே ஆகிவிடுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த ஆஷுரா நோன்பு வைக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்களாம். சின்ன பிள்ளைங்களை கூட எப்படியாவது நோன்பு வைக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அப்போலாம் தோலில் செஞ்ச பொருட்கள் தானே, அந்த பொருட்கள் எல்லாம் காமிச்சு விளையாட்டு காட்டிகிட்டே இருப்பாங்களாம். அந்த நோன்பு முடிகிற வரைக்குமே அந்த பிள்ளைங்களை திசை திருப்பி விளையாட்டு காட்டியே அவங்கள நோன்பு வைக்க வச்சுருவாங்களாம். அவ்வளோ முக்கியமான நோன்பாக இருந்திருக்கு இந்த ஆஷுரா நோன்பு. எல்லா நோன்புகளுக்கும் ரமலான் நோன்பை விட அன்றைய காலத்திலிருந்து வைக்கப்பட்ட ஒரு நோன்புனா அது ஆஷுரா நோன்பு தான். இதுக்கான ஹதீஸ் எல்லாமே புகாரியில் இடம்பெற்றிருக்கு.
முத்தான 10 நாட்களில் இதுவும் ஒன்று. எப்படி துல்ஹஜ் கடைசி 10 நாள் பக்ரீத் பெருநாள், ரமலானோட கடைசி 10 நாள் ரமலான் பெருநாள் மாதிரி முஹர்ரம் கடைசி 10 நாள் ஆஷுரா. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க, தொழுகையிலேயே சிறந்த தொழுகை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தஹஜத் தொழுகை தான். நம்ம ரமலான் தொழுகைக்கு அடுத்தபடியாக வந்துட்டு நம்மளுக்கு எது வந்து ரொம்ப சிறப்பான தொழுகை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தஹஜத் தொழுகை தான். தஹஜத் தொழுகையில் நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் தாலா வந்து அதை நிறைவேற்றிடுவான். அந்த நேரத்தில் யாராவது நம்மகிட்ட வந்து துவா கேட்க மாட்டாங்களா, அதை நிறைவேற்றிடுவோமா அப்படின்னு அல்லாஹ் நினைப்பானா. அதே மாதிரி நோம்பில் சிறந்த நோன்பு எதுன்னு கேட்கும்போது ரமலான் நோன்புக்கு அடுத்தபடியாக சொல்கிறது வந்து இந்த ஆஷுரா நோன்பு தான். இந்த ஆஷுரா நோன்பு வைக்கக்கூடியவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா இரவு பகல் இதெல்லாம் மாறி மாறி வர்றதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். அல்லாஹோட படைப்பே இவ்வளோ ஆச்சரியமானதா அப்படின்னு அதையே நினச்சிட்டே இருப்பாங்களாம். உட்கார்ந்த நிலையிலும் சரி, நின்ற நிலையிலும் சரி, படுக்கிற நிலையிலும் சரி அல்லாஹ்வை பற்றி துதித்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலுமே என்ன பண்ணுமா, அல்லாஹோட சிந்தனை மட்டும்தான் இருக்குமா. எப்படி அல்லாஹ் தாலா அந்த வான பூமி எல்லாத்தையும் எப்படி படைத்தான், மாஷா அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ இப்படி வித்தியாசம் அப்படின்னு நினைப்பாங்களாம். அப்போ அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவாங்களாம், அல்லாஹ் நீ இவற்றையெல்லாம் பொய்யாக படைக்கவில்லை, நீ மிக தூய்மையானவன், நீ என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடுன்னு தங்களை அறியாமலே அல்லாஹ்ட்ட வந்து துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அல்லாஹ் சுபஹான தஆலா வந்து இதை பற்றி சொல்கிறான். ஆஷுரா நோன்பு வைக்கக்கூடியவங்க நோன்பு வச்சா மட்டும் பத்தாது. நம்ம வந்து நோன்பு வச்சுட்டோம், அப்போ நம்மளும் ஆஷுரா நோன்பு வச்சுட்டோம், அல்லாஹோட அருள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம பாவங்கள் எல்லாமே நம்ம வந்து மன்னிக்கப்படும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அன்றைய தினத்தில் அல்லாஹ்வை வந்து நினைவு கூர் அதுதான் ஆஷுரா நோன்பு. அதே மாதிரியே இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அன்றைய தினத்தில் நோன்பு வைப்போம், அல்லாஹும் நினைவு கூர்ந்துட்டே இருப்போம், அல்லாஹோட படைப்பினங்கள் எல்லாத்தையுமே சிந்திப்போம். அல்லாஹு தாலா இதையெல்லாம் நம்ம மனதார செய்யும்போது நம்மளுக்கும் அந்த நன்மையை அளிக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு தந்துருவான். ஆஷுரா நோன்பு பற்றி நம்ம தெரிஞ்சதையும் சரி, ஆஷுரா நோன்பு பற்றி மற்ற விஷயங்களையும் சரி தெரியாதவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம், அந்த நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆஷுரா நோன்பு அஷரனாலே 10 இந்த முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய 10வது நோன்பு ஆஷுரா நோன்பு வைக்கக்கூடியதற்கு நாம் தான் ரொம்ப தகுதியானவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி யூதர்களை விட இந்த நோன்பு வைக்கிறதுக்கு நமக்கு தான் நிறைய தகுதி இருக்குது. அதனால் இந்த நோன்பை வந்து யாருமே தவற விட வேண்டாம். ரமலான் நோன்பு தான் பெருசு, ஆஷுரா நோன்பு என்ன 2 நோன்பு தானே விட்டு அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க. அதை விட முற்காலத்திலேருந்து வைக்கக்கூடிய ஒரு நோன்பு, ஆதி காலத்திலேருந்து வச்ச நோன்பு அப்படின்னா அது ஆஷுரா நோன்பு தான். இந்த நோன்புக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பும் ஒரு வரலாறும் இருக்குது. அதனால் யாரும் இந்த நோன்பை தவற விடாதீங்க. இந்த நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியசாலியாக அல்லாஹ் நம்மளை ஆக்குனான்னா அதை விட மிக சிறந்த செயல் வேறு எதுவும் இல்லை. பலரால் நோன்பு வைக்க முடியாமல் போகும், பரவாயில்ல, வைக்காதவங்க வைக்காமல் இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க, இந்த நோன்பு வைக்க முடியாதவர்கள் வந்து வைக்க வேண்டாம், ஆனால் வைக்க முடிகிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அதுக்கான நேரம் காலம் சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சிச்சுன்னா நம்மளும் வைப்போம், இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்த வருடம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா நம்ம பாவங்களை எல்லாம் மன்னித்து சுவனம் செல்லக்கூடியவர்கள் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன்.